நம்ம இந்தியா கோவாவில் இந்த ஒரு இடத்துல 480 வருடமாக உடல் அழுகாத நிலையில் ஒரு உடல் இருக்குது. அது யாரோடது, என்ன ஏதுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. கோவாவில் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு பின்னாடிக்கிற அந்த ஒரு ஹவுஸ் தான். 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ஏஞ்சலையும் நம்மளோட பார்த்திபன் பைக், அதுக்கப்புறம் நம்மளோட கவினோட பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருந்தோம். இப்போல்லாம் ரெடியாக இருக்கும், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சைன் லூப்லாம் பண்ணியாச்சு. பார்த்திபன் ரெடியா? கவின் ரெடியா? கவின் ஓகே ரெடியா? ஓகே ரெடி. என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லு. கோவா வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். காலங்காத்தாலே சும்மா தாறு. அவன் கொஞ்சம் உடம்பு போட்டா தண்ணி கோர்த்து இருக்குது உடம்பு ஃபுல்லா, அதனால அந்த அளவுக்கு வருது. போய் சொல்றாரு, நம்பாதீங்க. தொப்பை கொஞ்சம் பெருசாகவும் போட்டிருக்கான், அதனால வந்து கொஞ்சம் அதெல்லாம் வத்துறதுக்காக தண்ணி நிறைய வருது. அவனுக்கு நல்லா ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கோவா வந்து பாகா பீச்சில் இருக்கிற பக்கத்துல இருந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம், வெளியே போக போகிறோம். போகிற வழியில் பீச்சஸ் நிறைய ஃபால்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பிளேசஸ்க்குலாம் போவோம், அப்படி கவர் பண்ணிட்டு போவோம். சரி, இதுக்குள்ள கோபுர பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போ மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்க, வந்து கிளம்பியாச்சு. நாம் தான் லீட் பண்ணோம்ப்பா. அவ்வளோதான், இதுக்கு மேலே ரைடிங் மோடு தான். எல்லாம் வேலைக்கு போகிறதெல்லாம் ரெடியாக இருக்காங்க போலது. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கே போகிறோங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்ன எல்லாம் கட் பண்ணி ரோட்டை போட்டு வச்சுக்கிறானுங்க, எப்படியும் அப்படியும் போகிற மாதிரி. டால்ஃபினில் தண்ணி போயிட்டு இருக்குது பயங்கரமாக. இந்த ரோடு மட்டும் பாலம் போட்டுக்கிறதுனால பிடிக்குதா? அப்பாச்சி RTR 160 உத்தரப்பிரதேச சைக்கிளா? இங்கெல்லாம் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இருக்குப்பா. வித்தியாசமா ஜிஏங்கிறது கோவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அதேமாதிரி கோவாவுக்கு வந்தால் சேஃபாக இருந்துக்காங்க. எல்லாம் ஏமாத்துறானுங்க. எல்லாம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அது இது நடந்துகிட்டே தான் இருக்குது பொழுது. நம்மளை பைபாஸ் வந்துட்டோம், நம்மளை பறந்துக்கிட்டே வேண்டியதான். பிஃபோர் விலாக்லாம் நிறைய போட்டிருப்போம் பாருங்க, பிஃபோர் எபிசோட்ஸு. மேலே போகிட்டாரு, எப்படியோ அவர் இருந்தாண்டு வர சொல்லிட்டாரு, தப்பிச்சா. ஆமா, இல்லை கீழே தான் காட்டுது மேப்பு கீழே தான் காட்டுது. இந்த இப்போ பாலம் தாங்க ஃபைன் போட்டுருவாங்க. பனாஜி போகிற வழியில் இந்த ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டா ஃபைனை அள்ளி கொட்டி தீர்த்துருவாங்க. எப்படியோ போலீஸ்கார் கரெக்டாக இருந்தானே வந்துருன்ட்டாரு. காரு பெரிய வெஹிக்கிள் மட்டும்தான் அதில் போகணும். நான் சுதாரிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா மேலே போயிருந்தேன் மருகைய சாலா. என்ன ஊர்னா ஃபர்ஸ்ட் மாண்டோவி பிரிட்ஜு, செகண்ட் மாண்டோவி பிரிட்ஜு, பனாஜி சிட்டி. இது பனாஜி சிட்டிக்கு மட்டும் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே ஏறி கூடவே கூடாது. ஏறினீங்க மறுகையா தான். இந்த ரோட்டுக்கு அவ்வளோ இதா அப்படியே முன்னாடி போவோம். எவ்வளோ படகு இருக்குது பாருங்க. இங்கே தான் கெசினோ, இது எல்லாமே இதில் தான், இந்த படகுல தான் நடக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் அதெல்லாம் கெசினோ இதெல்லாம் போகலைன்னா அதெல்லாம் ஒரு சூதாட்டம். மக்களுக்கு நம்ம அதை வந்து ஆல்ரெடி சூதாட்டத்தில் போய் நிறைய மக்களோட உயிர் ஃபேமிலி எல்லாத்தையுமே இழந்துருக்காங்க.
அதெல்லாம் நாங்கள் வந்து எதையுமே வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணி ஜாலியாக இருக்கிறோமா, அது மட்டும்தான் நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த சூதாட்டம், இந்த விளையாட்டு, நானே இன்ஸ்டாகிராமில் எந்த விஷயங்களையும் ப்ரொமோட்டே பண்ணது கிடையாது. அதனால் எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஜாலிக்காக பண்ணுறோமா அதோட இருந்துக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு போட்டு சூதாட்டம், கேசினோ, காயின் தட்டுறது, காசு தட்டுறதுன்னுட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார் பார்த்துப்பேன். சரி போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அதான் போயிட்டுருக்கோம். பிரிட்ஜு தாண்டினது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது பொழுது. மார்காகோ அப்படிங்கிற ஒரு ஊராட்டம் இருந்தது. ரோடு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் ரூட்டை மாற்றி மாற்றி வேலை செஞ்சு ரூட்டை மாற்றி விட்டுருப்பானுங்க. அங்கேயே நம்ம சைடில் போகணும். ஓல்டு கோவா, இதுதான் ஓல்டு கோவா. அந்த வழியாக போகணும். எல்லாம் ஓல்டு கோவா வாங்குறாங்க. கோயில் இருக்காடுங்க. ஆனால் கோயில் தான் தெரில. காந்தி தத்தா சென்டரில் நின்றுட்டுக்கிறாரு. இதுதான் பழைய சர்ச்சு, பஸ்லிகா ஆஃப் பாம் ஜீசஸ், ஓல்டு கோவா. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பழைய சர்ச். அது அப்படியே பைக்கு வாரம் போட்டுரும். பார்க்கிங் இங்கே தான் பார்க்கிங்கா ப்ரோ? சேஃபா ப்ரோ? சேஃப் சேஃப் பார்க்கிங் தான். நீங்கள் தமிழாக்கா? என்ன ஒரு ஹிந்தி? ஹிந்தி ஓகே ஓகே. தமிழ் தானாக்கா? நம்ம இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் சர்ச்சுங்கிறது இந்த ஒரு சர்ச்சு தான். இந்த ஒரு சர்ச் டைமிங் சண்டே வந்து 11 to 5, மீதி நாட்களில் 9 to 5. இந்த ஒரு சர்ச்சுக்கு நான் இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. இது வரைக்குமே இந்த சர்ச்சுக்கு வர வரைக்குமே இதோட ஹிஸ்ட்ரிஸ் எதுவுமே தெரியாது. இந்த ஒரு சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. அது உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்மளோட மக்களுக்கு இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சதன் காரணமாக இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். எதுக்காக இந்த ஒரு ஹிஸ்ட்ரினா, இந்த ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடி வந்து 480 ஆண்டுகளாக எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு அழுகும் தன்மை இல்லாமல் அப்படியே இருக்குது டெட் பாடி இந்த ஒரு சர்ச்சில் இருக்கு. சிலுவை பாருங்க, பழைய சிலுவை, ஆனால் பில்டிங் புதுசாக இருக்குது. அவருடைய பேர் என்னன்னா ஹெஸ்டி பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர். இவரோட ஹிஸ்ட்ரிங்கிறது இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை அவரோட அப்படி அர்ப்பணிச்சிருக்காரு. அதுக்காகவே இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லலாம். இதை வந்து சர்ச் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. வருஷம் என்னென்னா 1594 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முடிச்சது வந்து 1605 வந்து முடிச்சிருக்காங்க. ஹெஸ்டி பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ரோமன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து 1500லேயே அவர் வந்து ராஜாவாக இருந்தவர். மக்கள் பணியை செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்திய ஆசிய கண்டங்களில், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கும் 38,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நடைபயணம் மேற்கொண்டு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1552ஆம் ஆண்டு வந்து இவர் சீனாக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு நோய் தொற்று இவருக்கு அஃபெக்ட் ஆகுது.
அதுக்கு முன்னாடி கோவாவெல்லாம் வந்து நிறையவே நற்பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 52ல் சீனாக்குள்ளே போகும்போது ஒரு நோய் தொற்று இவருக்கு ஏற்பட்டதுனால அவர் வந்து சீனாவிலே இறந்துடுறாங்க. அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க அந்த ஒரு தீவில். இவர் வந்து இந்தியாவில் தான் இவரோட சேவைகள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு இருந்ததன் காரணமாக இவரோட உடலையும் இந்தியாவிலேயே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவுக்கு கொண்டு வந்து கோவாவில் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. அங்கேயும் அதுவும் தற்காலிக ஒரு கல்லறையாக தான் அங்கே அடக்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டைம் அவங்க எடுத்திருக்காங்கல்ல, எடுத்தப்போ அந்த எந்த ஒரு துர்நாற்றமும் வரலை, உடலும் அழுகவும் செய்யலை. அப்படிங்கிறப்ப இது ஒரு புனித உடல் அப்படின்னு எல்லாரும் கருதி அவரோட உடலை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வச்சு இந்த ஒரு சர்ச்சில் வச்சுருக்காங்க. தாமரை பூ இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவரோட உடல் அடக்கம் பண்ண. அதுக்கு மேலேருந்து அது மேலே நிறைய சில்லறை காசுகள்லாம் போட்டிருந்தாங்க. அவரோட ஹிஸ்டாரிக்கல் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு உடலை எப்பயுமே யாருக்கும் காட்டுறது கிடையாது. எப்போ காட்டுறாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காட்டுறாங்க. அந்த 10 வருஷத்துக்கு ஒரு டைம் காட்டக்குள்ள 80 லட்சம் பேர் வந்து கோவாவுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லவே 470, 80, 500 வருஷமாக ஒரு உடல் அழுகாத நிலையில் இருக்குங்கிறதப்ப இது ஒரு அதிசயமாக தான் இருக்குது. அதனால் நானும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கும் பகிர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கிறது கோவா மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு மக்களும் விசிட் பண்ணுற நல்ல ஒரு பிளேசஸ் தான் இந்த கோவாவும் பாண்டிச்சேரியும். இதனால தான் இந்த மாதிரி பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்க ஒரு சில சர்ச்சஸ்லாம் இருக்கிறதுனாலையும் ஒரு சில வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இருக்கிறதன் காரணமாக தான், இங்கே இந்த ஹிஸ்டாரிக்கலாக க்ரியேட் பண்ணதன் காரணமாக தான் நிறைய வெளிநாட்டவர்கள் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மனிதர் இருந்தார். அவரோட உடல் எந்த ஒரு துர்நாற்றமும் அல்லாது அழுகும் தன்மையும் இல்லாமல் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுகிறேன். மறக்காமல் அந்த வீடியோ பகிர்ந்துக்காங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதிய நம்பர் இருந்தீங்கன்னா மோர் தென் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை எடுக்குதுன்னு இப்போ சாப்பிட்றதுக்கு போயிருக்கோம். சர்ச்சை போயிட்டு எப்படிடா திருமலா உணவகம். அது தமிழ் பேர் பாரு திருமலா திருமலா தமிழ்ல ஓகே. மேல என்ன திருமலைடா, கீழே திருமலை தான்டா. உனக்கு போச்சு ப்ரோ, எல்லாம் போச்சு ப்ரோ. இட்லி சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. 60 ரூபாய் ஃப்ரெண்ட்லி. ஓகே, கோவால கம்மி சாப்பிட்ற பட்ஜெட் இதான் இது. ஆமாம் ஆமாம் பரவாயில்ல, அது ஆனால் நல்லா இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. 3 இட்லி தராங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக இருக்கு. இங்கே ஒருத்தன் சாப்பிட்டா மயக்கத்திலே வந்துட்டு இருக்கிறான். என்னடா ஏதாவது சரி சொல்ல முடியுமா? இந்த மயக்கம் என்னை ஆட்கிறது. விட்டீங்கன்னா போய் ஒரு ஓரமாக படுத்துக்குவேன். சரி, உளுந்து கடை ப்ரோ. ஆனால் அந்த சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. தோசை சாம்பார் நல்லா இருந்துச்சு. மசாலா தோசை நல்லா இருந்தது. அண்ட் ஆஃப் ஆயில் சாப்பிட்டோம் நானும் இவனும். அவர் வந்து பாயில் எக்கு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பாயில் எக்கு சாப்பிட்டோம், ஆஃப் ஆயில் சாப்பிட்டதுக்கு அப்புறம்.